ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃப்ரைடே ஈவினிங் தான் நான் சாமி கும்பிட்டு இருந்தேன். பூஜை வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றிட்டேன். துளசி மடக்கிட்டேயும் விளக்கேற்றி வச்சுட்டு உள்ளே பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வாசலில் இருந்து தானே உள்ளே ஏற்றிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. வெளியில் ஏற்றிட்டு இப்போ சாமி ரூம் உள்ளே பூஜை ரூம்லேயும் நம்ம ஏற்றி வச்சுட்டு பிள்ளையாரும் அன்னபூரணி தாயார் சிலைக்கும் இன்றைக்கி அபிஷேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். பிள்ளையாரும் அன்னபூரணி தாயாரும் ஒரே தட்டிலையே வச்சுட்டு அப்படியே அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணேன், செகண்டு தயிரில் அபிஷேகம் பண்ணேன், மூணாவது பன்னீர் அபிஷேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். நம்ம அபிஷேகம் ஃபுல்லாக முடிச்சுட்டு மறுபடியும் சாமி சிலையை நம்ம நார்மல் வாட்டர்லேயே நார்மல் தண்ணியிலையே க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு நம்ம பொட்டு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பிள்ளையார் சிலையை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்ல துணி வச்சு துடைச்சிக்கணும், ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொட்டு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அன்னபூரணி தாயார் சிலையும் அதே மாதிரி நார்மல் தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 பேரையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அன்னபூரணி தாயாருக்கு பொட்டு வச்சு பிள்ளையாருக்கும் ரெடி பண்ணது 2மே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் 2 சாமியுமே ரெடி பண்ணிட்டேன். அன்னபூரணி தாயார் பச்சரிசி கொஞ்சம் தட்டில், பச்சரிசி கொஞ்சம் மேலே ₹1 காயின் வச்சு அன்னபூரணி தாயார் அந்த காயினுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். பிள்ளையார் காமாட்சி அம்மா பக்கத்தில் வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும், மேலே தான் வச்சுருக்கேன். இப்போ சாமி ரெடி பண்ணி வச்சுட்டு வத்தி வெளியில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு சாமி ரூமில் எடுத்துகிட்டு வந்தேன். வெளியில் காமிச்சதை நான் வீடியோ எடுக்கலை, உள்ளே சாமி கும்பிட்டதை மட்டும்தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இனிமேல் வர வீடியோவில் நான் என்னென்ன வச்சுருக்கேன், எது வச்சு ரெடி பண்ணுறேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பூஜை பண்ணுற வீடியோ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் சாமி கும்பிட்றத மட்டும்தான் எடுத்திருப்பேன். இப்போ வத்தி ஏற்றி வெளியிலையும் உள்ளேயும் வச்சுட்டேன். இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி சாமி ரூமில் சாமிக்கெல்லாம் காமிச்சிட்டு வச்சுட்டேன். தூபம் போடலாம் சொல்லிட்டு தூபம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி பண்ணிட்டு வந்தேன். தூபம் நம்ம சாமி ரூம் ஃபஸ்ட்டு உள்ள சாமி ரூமில் இருந்து காமிச்சு எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சிடலாம். நான் எல்லா ரூமுக்குமே தூபம் போடுவேன். ஹாலு, கிச்சன், பெட்ரூம் கொஞ்சம் நிறையவே போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தூபம் போடுறதுமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சேஃப்டியாக கொஞ்சம் காமிங்க. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக காமிச்சிட்டு இப்போ வாசல்லையுமே தூபம் காமிச்சிக்கலாம் அப்படின்னு இப்போ வாசலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தூபம் போட்டுட்ருக்கேன். வாசலையும் காமிச்சிட்டு துளசி மடம் வச்சுருக்கேன், அங்கேயுமே தூபம் காமிச்சிட்டு வாசலுக்கு வெளியிலேயே கொஞ்சம் டைம் வச்சுடுவேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுப்பேன். வெளியில் வச்சு கொஞ்சம் அதில் சாம்பிராணி போட்டு வச்சுட்டு வந்துடுவேன். நல்லா வாசனையாக இருக்கும், வெளியில் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும். தூபம் போடுறது ரொம்ப நல்லது, கண்டிப்பாக போடுங்க. தூபம் போட்டுட்டு இப்போ நான் கற்பூரம் தான் உள்ளே காமிச்சிட்ருக்கேன். வாசல்லுமே காமிச்சேன், அது வீடியோ எடுக்கலை. உள்ளே காமிச்சது மட்டும்தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உள்ளே காமிச்சது மட்டும்தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். சாமி இப்போ ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கிட்டே இப்போ நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். நல்லா மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். பாய், தேங்க்யூ.